கோயில செய்யற மாதிரி சாம்பார் சாதம் நீ நம்ம கிச்சன்ல எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. 5 கிலோ பச்சை அரிசியில எப்படி சாம்பார் சாதம் செய்யறதா நம்ம பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல தோரம் பருப்பு 2.5 கிலோ, சிறு பருப்பு 1 கிலோ, மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம், கூடவே நெய் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். அந்த பருப்பை தனியா ஒரு பாத்திரத்துல ஆயில் ஒரு 1.5 லிட்டர், கடுகு ஒரு 50 கிராம், சீரகம் வந்து ஒரு 30 கிராம், காய்ந்த மிளகாய் ஒரு 20 கிராம், நசுக்குன பூண்டு ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். கூடவே வெங்காயம் வந்து 1 கிலோவும், கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் தக்காளி வந்து 1 கிலோவும், குழம்பு மிளகாத்தூள் 1/4 கிலோவும், தனியாத்தூள் 1/4 கிலோவும், மஞ்சத்தூள் ஒரு 100 கிராம், உப்பு ஒரு 400 கிராம், பெருங்காயம் வந்து ஒரு 3 டப்பாவும், தண்ணி ஒரு 30 லிட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்ச அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி இதுல போட்டு அரிசி நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். நல்லா அரிசி வந்த அப்புறம் புளி ஒரு 1/4 கிலோவும், ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சிருப்போம் அதையுமே உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முருங்கைக்காய் ஒரு 1/2 கிலோவும், உருளைக்கிழங்கு ஒரு 2 கிலோவும், கத்திரிக்காய் வந்து 1 கிலோவும், முள்ளங்கி வந்து 1 கிலோவும், அவரைக்காய் ஒரு 1/2 கிலோவும், பீன்ஸ் ஒரு 1/2 கிலோவும், சவு 1 கிலோவும், கேரட் வந்து 1 கிலோவும், காய்கறி நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வெந்த அப்புறம் மாங்காய் வந்து 1 கிலோவும், குடமிளகாய் ஒரு 1/2 கிலோவும், சாம்பார் வெங்காயம் ஒரு 1/4 கிலோவும், இதுவுமே நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். நல்லா வெந்த அப்புறம் ஃபைனலா வந்து சாம்பார் பொடி ஒரு 250 கிராம் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி ஒரு 200 கிராம், நெய் ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல சாப்பிட்டு போல சாம்பார் சாதம், அந்த சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இதுதான் கரெக்டான மெத்தட். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பை.